ஓகே. உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டி எல்லாரையும் வரவேற்கின்றோம். நீங்க எல்லாருமே மெடிடேஷன் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வமா வந்திருக்கிறீங்க. ஸோ நம்ம இப்போ ஏற்கனவே விபாசனா பிரெத் மெடிடேஷன் பார்த்துருக்குறோம். வி ஆர் மூவிங் த்ரூ விபாசனா, மூச்சை கவனிக்கிற மெடிடேஷன் கத்துன்னு இருக்கிறோம் நம்ம. அதுக்கு ஆடியோவும் நான் போட்டிருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ விபாசனாலே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உடம்ப கவனிக்கிறது. ஏற்கனவே நம்ம அந்த 10 நாள் கோர்ஸை பத்தி பேசியிருக்கிறோம். விபாசனா கோர்ஸ் வந்து 10 நாள் பேசக்கூடாது, படிக்கக்கூடாது, எழுதக்கூடாது, அமைதியா இருக்கணும், மெடிடேஷனே செய்யணும். அப்போ அந்த மெடிடேஷன் செய்யும்போது ஃபர்ஸ்ட் 3 டேஸ் என்ன பண்ணுவாங்க, மூச்சை கவனிக்கிற மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறமா உடம்ப கவனிக்கிற மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த உடம்ப கவனிக்கிறது வந்து எதுக்காக, why we should observe our body அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சொல்லணும்னாக்கா, இது நம்ம திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, ஊன் உடம்பு ஆலயம், இந்த இந்த உடம்பு தான் கோயில். இந்த உடம்பு வந்து கோயில். இதுக்குள்ளதான் அந்த ஜீவன், அந்த ஆத்மா அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது. நம்மளுடைய சோல் இந்த உடம்புக்குள்ளதான் இருக்குது. இந்த உடம்பு தான் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, இந்த உடம்பு வந்து படகு மாதிரி. இந்த சம்சார சமுத்திரத்தை நம்ம கடந்து போனோம்னாக்கா, இந்த படகை வச்சுதான் நம்ம நீந்தணும். அந்த கடல்ல நீந்தனோம்னாக்கா இந்த படகை தான் நம்ம யூஸ் பண்ணி போனோம். ஸோ இந்த உடம்பை வந்து பாதுகாக்கிறது, இதை புரிஞ்சிக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய கடமை. ஸோ இப்போ உடம்பை ஏன் கவனிக்கிறோம்னாக்கா, நம்ம உடம்பை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னாக்கா, நம்ம நிறைய லேயர்ஸ் இருக்கு நம்மளுக்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாடி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா எனர்ஜி பாடி. இது வந்து யோக சூத்ராஸ்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா 5 கோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கோஷங்கள். அன்னமய கோஷம் இந்த உடம்பு, அதுக்கப்புறமா பிராணமய கோஷம் எனர்ஜி பாடி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மனோமய கோஷம் மைண்ட், நம்மளுடைய எண்ணங்கள், திங்கிங், லாஜிக் பண்றது, அதுக்கப்புறமா வந்து எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இது எல்லாமே அந்த மனோமய கோஷத்துல வந்துடும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம்னாக்கா இன்ட்யூஷன். நம்ம இன்ட்யூஷன்னால எனக்கு எது சரி தப்பு, என்ன நடக்கும், லைஃபை வந்து எப்படி கரெக்டா வாழணும், நான் என்ன செஞ்சா சக்சஸ் ஆவேன், எங்க எப்படி பேசணும், இந்த மாதிரி இன்ட்யூஷனோட இருக்கிறது. இன்ட்யூஷனோட இருக்கிறது பிளஸ் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது. இந்த உலகம் என்னது அப்படின்றத புரிஞ்சுன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றது விஞ்ஞானமய கோஷம். அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸும் நம்மளுக்கு உள்ள இருக்குது. we have that intelligence to understand this. இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ற ஒரு இன்ட்யூஷன் நம்மளுக்கு உள்ள இருக்கு. ஸோ அது வந்து விஞ்ஞானமய கோஷம். அண்ட் தென் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளிஸ், நடுநிலையா இருக்கிறது, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம எல்லா கர்மாஸும் ஃபுல்லா பர்ன் ஆயிட்டு தன்னுடைய ஆன்ம நிலையிலே இருக்கிறது ஆனந்தமய கோஷம். ஸோ இந்த நிறைய லேயர்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து இந்த உடம்ப கவனிக்க கவனிக்க நம்ம ஒவ்வொரு லேயரா உள்ள போகலாம். இது வந்து எப்படி சொல்றாங்க, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னாக்கா, ஆனியன், வெங்காயம். வெங்காயம் வந்து எப்படி தோல் உரிக்க உரிக்க அது லேயர் லேயரா வந்துனே இருக்குது, ஆனா உள்ள அங்க ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரிதான் நம்மளுக்கும் நிறைய லேயர்ஸ்ல நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நம்மளுக்கு கிராஸா தெரியறது வந்து கிராஸ், அதாவது ரொம்ப கண்ணுக்கு தெரிகிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த உடம்பு மனசு. சூக்ஷ்மமா உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. அதுல இந்த எமோஷன்ஸ், சென்சேஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இது மூணும் தான் நம்மள நிறைய ஆட்டி படைக்குது. எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், சென்சேஷன்ஸ், இது மூணுத்தையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கா இது மூணுத்துக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ்னாக்கா நம்மளுக்கு தெரியும், there are positive emotions and negative emotions. அன்பு, கருணை, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, சர்வீஸ் பண்றது, இல்ல இந்த மாதிரி நிறைய நிறைய குட் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறனா இன்னும் நம்ம கூட 10 பேரை
சேர்த்து முன்னேற வைக்கிறது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய குட் எமோஷன்ஸ் இருக்குது, பேட் எமோஷன்ஸும் இருக்குது. கோபம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய சொல்லினே போகலாம். துக்கம், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், கவலை, இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்போ இந்த என்ன பண்ணுதுனாக்கா, இந்த எமோஷன்ஸ் தான் நம்ம மனசையும் இந்த உடம்பையும் ரன் பண்ணுது. ஸோ நம்ம டீப்பா போக போக என்ன பண்ணோம்னாக்கா, அந்த எமோஷனல் லெவல்ல அவங்க பார்க்க சொல்லுவாங்க, என்ன எமோஷன் இருக்கு உங்களுக்குள்ள பாருங்க அப்படின்னு. விபாசனால என்ன சொல்லுவாங்கனாக்கா, உங்களுக்குள்ள, ஏன்னா இந்த எமோஷன்ஸ்க்கும் வீடு வந்து இந்த உடம்பு தான். எமோஷன் எங்க இருந்தாவது அப்படியே மேல இருந்து பறந்து வந்து அப்படியே இங்க இது ஆகாது, ஓப்பன் ஆகாது. நம்மளுக்கு உள்ள இருந்து தான் வரும் அது. உடம்புக்குன்னு அதுக்கு சில இடங்கள் இருக்கு, எந்தெந்த எமோஷன் எங்க எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், இல்ல எங்க லாக் ஆயிருக்கும், இல்ல அது எங்கிருந்து வரும் அப்படின்னு சில இடங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நம்ம கவனிக்க கவனிக்க ஏதாவது எமோஷன்ஸ் இருக்கு, லாக் ஆயிட்டு இருக்குதுன்னா அதெல்லாம் ஃப்ரீயா ஆகும். வெறும் கவனிச்சாவே, நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் இந்த உடம்ப கவனிச்சாவே எமோஷன்ஸ் ஃப்ரீ ஆகும் கொஞ்சம். ஸோ இந்த எமோஷன்ஸ் வந்து ஃபீலிங்ஸா மாறும். அப்புறமா ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ், அப்புறமா ஃபீலிங்ஸ். சென்சேஷன்ஸ்னாக்கா நம்ம உடம்புல வர சென்சேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டச் சென்சேஷன், ஸ்மெல் சென்சேஷன்ஸ், ஹியரிங் சென்சேஷன், இதெல்லாம் சென்சேஷன்ஸ்ல வரும். ஈவன் அந்த ஃபீலிங்கை கூட நம்ம சென்ஸ் பண்ணலாம், அது ஒரு வகையான சென்ஸ். வி கேன் ஃபீல் அவர் எமோஷன்ஸை ஃபீல் பண்றது. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும், பட் ஸ்டில் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், சென்சேஷன்ஸ் கிராஸா நம்ம புரிஞ்சுக்கினா பத்துக்கு போதும். ஸோ இப்போ விபாசனால என்ன பண்றேன், இது நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், ஏன்னா கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் இது, கொஞ்சம் கவனிங்க கேர்ஃபுல்லா. இப்போ நம்ம இந்த எமோஷன்ஸ் தான் நம்மள ரன் பண்ணுது. இந்த எமோஷன்ஸ்க்கும் உள்ள போனா இந்த எமோஷன்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னாக்கா அது கர்மால போய் நிற்கும். ஒரு கர்மா வந்து அது அதனுடைய பலன் கொடுக்கணும்னாக்கா அதுக்கு நடுவுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு கர்மா வந்து எப்படி நம்மளுக்கு வந்து அது அதனுடைய பலனை கொடுக்கும் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளுடைய ஆராவை மாத்துறது, நம்மளுடைய எனர்ஜியை மாத்துறது, அதுக்கப்புறமா அது எமோஷனா மாறும், ஃபீலிங்ஸா மாறும், அப்புறமா திங்கிங்கா மாறும். தாட்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, தாட்ஸ் ரெண்டு வகையான ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கூல் என்ன சொல்லுதுனாக்கா, எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம், எண்ணங்கள் தான் எமோஷன்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க சிலர். நம்மளுடைய எண்ணங்கள் தான் எமோஷன்ஸை உருவாக்குது. இன்னொரு ஸ்கூல் என்ன சொல்லுதுனாக்கா, இல்ல எமோஷன்ஸ் தான் எண்ணங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லுது. ரெண்டுமே கரெக்ட். இது ரெண்டுமே ஒரு லூப்ல இருக்குது ஆக்சுவலா. சில டைம் பாத்தீங்கன்னாக்கா எண்ணங்கள் எமோஷன்ஸை உருவாக்கும், சில டைம் பாத்தீங்கன்னாக்கா எமோஷன்ஸ் எண்ணங்களை உருவாக்கும். ரெண்டுமே சரிதான். ரெண்டுமே சரிதான். ஸோ பட் ஸ்டில் உள்ள இருந்து பார்த்தோம்னாக்கா எமோஷன்ஸ், எனர்ஜி, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அப்புறமா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், அது எல்லாமே அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை சேஞ்ச் பண்றது, நம்ம பிரெயினை சேஞ்ச் பண்றது, இது எல்லா வேலையும் கர்மா செய்யுது. அதனுடைய வேர்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்க கர்மா அது வந்து வேலை செய்யும். அப்புறமா நம்ம பாடி, அப்புறமா நம்ம கோவப்படுறதோ இல்லை ஆசை, எல்லாமே நடக்குது. ஸோ ஓகே, இதெல்லாம் இப்போ ஏன் சொல்லின்னு இருக்கிறேன்னாக்கா, இப்போ விபாசனால நம்ம பாடியை ஸ்கேன் பண்ண போறோம். வி வில் பி ஸ்கேனிங் அவர் பாடி. நம்ம பாடியை ஸ்கேன் பண்ணணும். பாடியை ஸ்கேன் பண்ண என்ன ஆகும்னாக்கா, நம்மளுக்கு உடம்புக்குள்ள என்ன நடக்குது, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உள்ள போனா பாடிக்குள்ள என்ன சென்சேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப கவனிக்கிறது கிராஸா, அண்ட் தென் சென்சேஷன்ஸ், என்னென்ன சென்சேஷன் இருக்கு, காதுல என்ன கேட்குது, இல்லை வாயில் ஏதாவது டேஸ்ட் இருக்குதா, மூக்கில் என்ன ஸ்மெல் வருது, உடம்புல என்ன டச் சென்சேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போனோம் ஃபீலிங்ஸ், என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு இப்போ, ஹவ் யூ ஆர் ஃபீலிங், எனர்ஜெட்டிக்கா இருக்கா, இல்லை ஒரு மாதிரி சோம்பலா இருக்கா, உங்க மூடு எப்படி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல வரும். அப்புறமா இன்னும் ஆழ்ந்து உள்ள போனா எமோஷன்ஸ்,
என்னென்ன எமோஷன்ஸ், ஏதாவது ஒரு எமோஷன் வந்து கொஞ்சம் மேல இருக்கும். நிறைய எமோஷன்ஸ் வந்து எமோஷனல் ஸ்டேட் வந்து மாறினே இருக்கும். வெளியே என்ன நடக்குது அதை பொறுத்து, நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குது அதை பொறுத்து ஏதாவது ஒரு எமோஷன் வந்து மேல இருக்கும். சில டைம் நியூட்ரலா கூட இருக்கும், எந்த எமோஷனும் இல்லாம நம்ம நியூட்ரலா கூட இருப்போம். ஸோ அந்த எமோஷனை நம்ம உள்ள வரைக்கும் போய் கண்டுபிடிக்கணும். பட் இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியாது. மூச்சு வந்து ரொம்ப ஈஸி. மெடிடேஷன்ல மூச்சை கவனிக்கிறது இட்ஸ் வெரி ஈஸி. பட் உள்ள போய் அந்த சென்சேஷன்ஸ் எல்லாம் கவனிக்கிறது, எமோஷன்ஸை கவனிக்கிறது, இட் வில் டேக் அ லாங் டைம். நீங்க டெய்லி அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த லெவலுக்கு போக முடியும். ஈவன் விபாஸ்னால அந்த 10 days கோர்ஸ்ல அவங்க 10 days கோர்ஸ்ல உங்களை கர்மா வரைக்கும் கூப்பிட்டுன்னு போயிடுறாங்க. கர்மா அங்க எப்படி உங்க உடம்புக்குள்ள வந்து பலன் கொடுக்குது அதை போய் பாருன்ற அளவுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. மேபி இட் மே பி பாசிபிள் ஃபார் சம் பீப்புள். சிலருக்கு அது மேபி அந்த 10 நாள்ல கூட அவங்கனால அந்த அந்த அளவுக்கு டீப்பா போக முடியும். சிலர்னால முடியாது. சிலர்னால அவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ டீப்பா போக முடியாது, சிலர்னால முடியும். மேபி அவங்களுக்கு அந்த டைம்ல ஏதோ சம்திங் அவங்களுக்கு இருக்கும், சிலருக்கு அந்த கிளிம்ஸ் கிடைச்சிடும். ஸோ இட் மே ஹேப்பன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ டைரக்டாவே இந்த பாடி சென்சேஷன்ஸை கவனிக்கிற அந்த விபாசனா மெடிடேஷன் இன்னைக்கு நம்ம செய்யல. நம்ம என்ன பண்ண போறோம்னா வேற ஒரு ப்ராசஸ். இந்த எமோஷன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கொஞ்சம் அதை கவனிக்கிறதுன்னு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈஸியான ஒரு வேலை நம்ம அதை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நான் என்ன பண்றேன்னாக்கா, அந்த விபாசனால எப்படி சென்சேஷன்ஸை கவனிக்கிறாங்கன்றது ஆடியோ உங்களுக்கு நான் அப்புறமா அனுப்புறேன். ஓகே. இப்போ இது வரைக்கும் நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க கேட்கலாம். இருங்க, நான் அலோவ் பண்றேன். எஸ், இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். இல்ல நான் சொன்னதே நீங்க என்ன புரிஞ்சுக்கினீங்க அதை கூட சொல்லலாம். வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கினீங்க? எஸ் பிரியா. நான் நினைக்கிறேன் நம்ம ப்ராசஸ் பண்ணாதான் ஏதோ டவுட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே குட். பிகாஸ் நீங்க சொன்னது புரிஞ்சிச்சு, பட் ஐ ஃபீல் ஒன்ஸ் வி டூ வில் நோ வாட் டவுட்ஸ் வில் ஹேவ். ஓகே ஓகே குட் குட். லதா ஏதோ சொல்ல வராங்க. குட். இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு எமோஷன் நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கும் யோகா இருக்குங்களா? வெரி குட், நல்ல கொஸ்டின். திருப்பி கேளுங்க, இந்த கொஸ்டினை திருப்பி கேளுங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஏதோ ஒண்ணு கோவத்தை வெளிப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம பண்ணக்கூடாது. இல்ல யாரையோ ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நம்ம பண்ணக்கூடாதுன்னா அது ஏதாவது யோகா பண்ணி அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஓகே குட், நல்ல கொஸ்டின். இப்போ நீங்க 2 வார்த்தை யூஸ் பண்ணீங்க, ஒன்னு ஸ்டாப், இன்னொன்னு கண்ட்ரோல். இது ரெண்டுமே தான் பிரச்சனை. இப்போ பிரச்சனையே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்றதோ ஸ்டாப் பண்றதோ நம்ம கையில இல்ல. ஏன்னாக்கா இந்த இமோஷன்ஸ் எல்லாம் எப்படின்னாக்கா, அந்த அம்பு வில்லுல இருந்து அம்பு போய் நிற்குது, இப்போ பாதி வழியில போயிடுச்சு. அது எப்படி ஸ்டாப் பண்றது? இப்போ போயிடுச்சு, அது அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த எமோஷன்ஸ் எப்படி மத்தவங்களை பாதிக்காம இருக்கும், அந்த அந்த வில்லு மத்தவங்களை போய் அடிக்கூடாது. அங்க யாராவது அங்க நிக்கிறானா, ஏ தள்ளுடா, அது வேணா பண்ணலாம். சோ இந்த எமோஷன்ஸ் எப்படி நம்மளையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, மத்தவங்களையும் ஹர்ட் பண்ணாம இருக்கணும். ஒன்னு எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஓகே இட்ஸ் நவ் நெசசரி. இந்த எமோஷனை நான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுனால அவங்களுக்கு நல்லதுதான், எனக்கும் நல்லதுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் இங்க இல்ல, இட்ஸ் நாட் குட் ஃபார் மீ, ஆர் எனக்கு நல்லதுதான் எக்ஸ்பிரஸ் பண்றது கோவம், ஆனா அவங்களுக்கு நல்லது இல்ல, அவங்க மனசு புண்படும். தென் வாட் டு டூ? ஸோ ஹவு டு ரிலீஸ் தீஸ் எமோஷன்ஸ்? இந்த எமோஷன்ஸை எப்படி ரிலீஸ் பண்றது? ரிலீஸ்ன்ற வார்த்தை மோர் ஆப்ட். ரிலீஸ் பண்றதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அதை எப்படி கரைக்கிறது? அந்த எமோஷனை ஜஸ்ட் அதை பார்க்கறதுனாலே எப்படி அதை வந்து கரைச்சிடலாம் அந்த எமோஷனை.
அதை ஃபீல் பண்ணணும் ஃபுல்லா. ஆக்சுவலி இந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் சம் மெசேஜ் டு கன்வே. அந்த எமோஷன்ஸ் வந்து இட் ஹேஸ் சம் மெசேஜ் ஃபார் யூ டு கன்வே. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா நம்ம அந்த மெசேஜை உள்வாங்கிறது இல்ல அதை ஃபீல் பண்றது இல்ல. அதனால அது என்ன பண்ணுது, அந்த எமோஷன் அந்த டைம்க்கு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிடுது, கொஞ்ச நேரம் இல்லாத மாதிரி. அப்புறமா அது திருப்பி வரும், அந்த எமோஷன் ஏதோ வேற வடிவத்துல இல்ல அதே வடிவத்துல வெளியே வரும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த மெடிடேஷன் நான் சொன்னல ஒரு சிம்பிளான வடிவத்துல இந்த மெடிடேஷன் செய்ய போறோம். இதுல இதுதான் கத்துக்குவோம், அந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்றது. பட் ஸ்டில் இட் வில் டேக் சம் டைம். இது எல்லாமே ஏன்னா எமோஷன் இஸ் a வெரி, இது ஒரு பெரிய கடல் இந்த எமோஷன்ஸ். சார் எஸ், எமோஷனலே வராம பாத்துக்கணும் சார், வரவே வராது சார். வரவே கூடாதுனாக்கா நீங்க ரோபோ ஆயிடணும். ரோபோகள் வரப்போகுது, நம்ம மனுஷன மாதிரியே தான் வரப்போகுது. ஈவன் சாரி, ஐ எம் சாரி டு சே யூ, ஐ எம் ராங். ஈவன் எமோஷன்ஸை காமிக்கிற ரோபோஸ் கூட வரப்போகுது. மேபி நீங்க மிஷின் ஆயிட்டாதான் உங்களுக்கு எமோஷன்ஸே வராது. நான் ரொம்ப எமோஷனல் எல்லாம் ஆவறது இல்ல சார். ஹலோ சொல்லுங்க, கேக்குது, நீங்க சொல்லுங்க. சார், நான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதான் சார் வேற கொஸ்டின் எதுனா எதிர்பார்க்கிறேன். சரி, ஓகே, நம்ம ப்ராசஸுக்கு போகலாம். சரி, ப்ராசஸுக்கு போகலாம். ஓகே, இதுல இந்த ப்ராசஸை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னாக்கா சிம்பிளா நம்ம அதாவது உடம்ப வந்து சும்மா லேசா ரப் பண்ண போறோம். வில் பி ரப்பிங், ரப் பண்றது. இது வந்து ஹேவனிங் டச்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இது பாருங்க, உள்ளங்கைய நம்ம மெடிடேஷன்ல பண்ற மாதிரி ஜோரா ரப் பண்ணக்கூடாது, ஜோரா பண்ணக்கூடாது, சும்மா லேசா லேசா இப்படி ரப் பண்றது. இப்படி பாம்ஸை ரப் பண்ணுவோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சும்மா ஷோல்டரை இங்க மேல இருந்து இப்படி கீழே இப்படி ரப் பண்றது. இது ஷோல்டரை இப்படி ரப் பண்றது. அதுக்கப்புறமா ஃபேஸ இங்க சீக்ஸை ரப் பண்ணலாம். இல்லைனாக்கா இங்க நெத்திய, உங்களுக்கு எங்க இப்படி தோணுதோ ஃபேஸ்ல நீங்க இப்படி ரப் பண்ணலாம். மூக்கு, கண்களை, தாடைய சும்மா லேசா இந்த மாதிரி இது ரப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கண்ணை மூடிட்டு இதே செஞ்சுனே இருப்போம். இந்த 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 ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவேன், இதை இப்போ நீங்க நிறுத்திடலாம் அப்படின்னு. ஸோ யாருக்கு நிறுத்தணுமோ நிறுத்திடலாம். இல்ல சிலருக்கு வந்து இல்ல எனக்கு இன்னும் கண்டினியூ பண்ணா கூட ஓகே தான் அப்படின்னாக்கா நீங்க கண்டினியூ பண்ணலாம், அது உங்களுடைய விஷ். ஓகே ஆச்சுங்களா? அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம உடம்புக்குள்ள போவோம், உடம்ப ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஏதாவது ஃபீல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த எமோஷனாவே நம்ம மாறிடுவோம். அந்த எமோஷனாவே நம்ம மாறிட்டு அந்த எமோஷனா நீங்க பேசணும். அந்த எமோஷனாவே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோவம் அப்படின்ற எமோஷன் எனக்கு உள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பத்துக்கு அந்த கோவம் பேசினா அது எப்படி பேசும்? அந்த கோவம் என்ன பேசும்? உன்னை பிடிச்சி அடிக்கணும்டா, மூக்க உடைக்கணும்னு இருக்குதுடா. அது என்ன பேச வருது? இல்ல கத்தணும் உன்னை. அதே ஒரு அன்புன்ற எமோஷன் இருக்குதுனாக்கா உன்னை ஹக் பண்ணணும், உன்னை கொஞ்சணும் இருக்கு அப்படின்னு பேசும். அதே பொறாம இருக்குதுனாக்கா என்னத்த பண்ணிட்டாரு, ஒண்ணுமே இல்லை, இவரு உருப்பட மாட்டாரு. ஸோ அந்த எமோஷனா நம்ம பேச போறோம். ஸோ ஓகே, வி வில் ட்ரை. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் தான், பட் ஸ்டில் வி வில் ட்ரை ஹவு டு பிளே வித் அவர் எமோஷன்ஸ். பி பிளேஃபுல். இந்த மெடிடேஷனை நீங்க எப்படி செஞ்சாலும் ரைட் தான், இதுல தப்பே ஆக முடியாது. we are just playing, we are trying to go inside. கொஞ்சம் உள்ள போயிட்டு ஏதாவது நம்மளால முடியுமா அப்படின்னு பாக்குறோம். ஈவன் இப்போ நான் எல்லாரையும் மியூட் பண்ண போறேன். பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, நான் சொல்றது புரியல நாக்காலும் நீங்க அன்மியூட் பண்ண முடியாது. எனக்கு அன்மியூட் பண்ண அப்புறமா அந்த மெடிடேஷன் டிஸ்டர்ப் ஆகும். அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ யூ கேன் டூ தட். ஓகே, எஸ், நான் மியூட் பண்றேன் எல்லாரையும். எஸ், குட். கண்ணை திறந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம. எஸ், சிட் ஸ்ட்ரெயிட் லைக் we are going through a process. Sit straight. Okay, we will start by rubbing our palms. நம்ம ரெண்டு கையையும் சும்மா லேசா கொஞ்சம் ரப் பண்ணுவோம்.
Good. ஃபீல் பண்ணுங்க, அந்த ரப்பிங் சென்சேஷனை ஃபீல் பண்ணுங்க. உங்க கையில இருக்கிற அந்த மேடு பள்ளம் ஃபீல் பண்ணுங்க. ஃபிங்கர் டிப்ஸை ஃபீல் பண்ணுங்க. எஸ். நவ் யுவர் ஷோல்டர் மேல இருந்து கீழே ரப் பண்ணுங்க. குட். ஆப்போசிட் சைடு. எஸ். நவ் ஃபேஸ். பி ஜென்டில் வித் யுவர் பாடி. நம்ம இந்த உடம்பை இப்போ ஃப்ரெண்ட் ஆக்க போறோம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேச போறோம். சீக்ஸ். எஸ். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ நீங்க பண்ணலாம் ஃபேஸ. நெற்றி. எஸ். குட். நவ் யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ரிப்பீட் த சேம் ப்ராசஸ். இப்போ கண்ணை மூடிட்டு திருப்பி நம்ம ரெண்டு கையையும் ஜென்டிலா ரப் பண்ண போறோம். கண்ணை மூடிக்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். யூ கேன் ரப் இன் எனி வே. கையை திருப்பி மாத்தி இப்படி எப்படியாவது ரப் பண்ணணும் நான் பண்ணலாம். யூ கேன் டூ இட் எனி வே. ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் do this rubbing. It's now shoulder. Opposite side. Feel it. அதை உணர்ந்துனே செய்யுங்க. Good. Face. Yes, now you can do it in any way. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்குது, கையோ ஷோல்டரோ முகமோ ஏதாவது எங்கேயாவது ஒண்ணு மட்டுமே செய்யணும்னாக்காலும் செய்யலாம், இல்ல மாத்தி மாத்தி செய்யலாம். Now you can do it on your own. இப்போ இதை நம்ம செஞ்சுனே இருக்க போறோம். உங்களுக்கு எப்படி தோணுதோ செய்யலாம். Relax with this. Be peaceful, calm. அமைதியா அழகா இந்த மாதிரி ரப் பண்ணுங்க. நீங்க எப்படி செஞ்சாலும் ரைட் தான். Whatever you do, it's right. ஓகே, ஒரு பக்கம் இப்போ ரப் பண்ணினே இருங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய உடம்ப ஃபுல்லா இப்போ கவனிங்க. ஜஸ்ட் அப்சர்வ் your whole body. Feel the touch sensation in your body. See how your dress each is touching your body.
on your neck, back, legs, feel your whole body and continue this rubbing process. If you do it very slowly, you can do it very slowly, but continue. And also observe your body side by side. உடம்ப ஃபுல்லா கவனிங்க. இப்போ உங்களை சுத்தி ஏதாவது சவுண்ட்ஸ் வருதா, அதை கவனிங்க. சவுண்ட்ஸ், அப்சர்வ் த சவுண்ட்ஸ். நான் பேசுற சவுண்டு, வேற ஏதாவது ஃபேன் சவுண்டு, டிராஃபிக் சவுண்ட், எனி சவுண்ட்ஸ். And now observe how you are sitting. நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதை கவனிங்க. The contact of chair with your body. சேரோ தரையோ எப்படி உட்கார்ந்து நிற்கிறீங்க. And now again observe your whole body. Continue the rubbing process. உடம்ப அப்படியே ரப் பண்ணினே உடம்ப கவனிங்க. தலை, உங்களுடைய ஷோல்டர்ஸ், செஸ்ட், அப்டமன், ஸ்பைன், both your legs, both your foot, yes. Now if you want to stop this rubbing process, you can stop it. இப்போ இந்த கையை தேய்க்கிறது இதெல்லாம் நீங்க நிறுத்தணும்னா நிறுத்தலாம். இல்ல எனக்கு இது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குது, நான் செஞ்சுனே இருக்கேனாக்காலும் நீங்க செய்யலாம். இட்ஸ் யுவர் விஷ். பட் சிட் வித் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட். 3 முறை நிதானமா மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். Good. With each breath you are so relaxed. ஒவ்வொரு மூச்சோடையும் நீங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகி இருக்கிறீங்க. இப்போ 24 ஹவர்ஸும் உங்க கூடயே இருக்கிற இந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ ஹாய் ஹலோ சொல்ல போறோம். இந்த உடம்புக்கு ஹாய் சொல்லுங்க. மனசுக்குள்ளே ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிற அப்படின்னு இந்த உடம்ப கேளுங்க. அன்பா. கண்டிப்பா இந்த உடம்பு உங்ககிட்ட பேசும். எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேளுங்க. எப்படி இருக்கிற, நல்ல எனர்ஜியா இருக்கிறியா, இல்ல சோர்வா இருக்கா, உனக்கு ஏதாவது வேணுமா, டு யூ நீட் சம்திங்.
இப்போ ரொம்ப அன்பா இந்த உடம்பு கிட்ட கேளுங்க. உனக்குள்ள ஏதாவது எமோஷன் இருக்கா? எனி எமோஷன். அந்த எமோஷன் ஏதோ ஒண்ணு வெளியே வரத்துக்கு பாக்குது. ஆனா நான் வெளியே வர விடல. அந்த மாதிரி ஏதாவது எமோஷன், some emotion that wants to come, that wants to be released, but maybe I am not allowing. Just scan your body and find out. உடம்ப ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு எமோஷன். மேபி இன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். அதனால ஏதோ சம் எமோஷன், இல்லை ஏதாவது சம் பழைய எமோஷன், ஏதாவது டீப் டவுன். ஜென்டிலா கேளுங்க உடம்ப. உனக்குள்ள ஏதாவது எமோஷன் இருக்கா? அதை நான் கவனிக்கணுமா இப்போ? I am ready to observe you. அப்படி எமோஷன் எதுவும் ஃபீல் ஆகல அப்படின்னாக்கா, எனி சென்சேஷன் உடம்புல எங்கேயாவது ஏதாவது பாரமா இருக்கிறது, இல்ல சுருங்கி கான்ட்ராக்ட் ஆயிருக்கிற மாதிரி, அந்த எமோஷன்னால ஏதாவது, just try to feel it. பாருங்க, ஏதோ எமோஷன் உடம்புல எங்கேயாவது, உடம்புனுடைய ரைட் சைட்ல, லெஃப்ட் சைட்ல, கீழே, மேல இல்ல பின்னாடி, just try to find out any emotion in your body. அந்த எமோஷனை கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல. இட்ஸ் நத்திங் ராங். அந்த உணர்வு, பாருங்க அந்த உணர்வு மூவ் ஆயினே இருக்கா உடம்புல, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னு போயிருக்கா? அந்த எமோஷன், இஸ் இட் மூவிங் ஆர் இஸ் இட் ஸ்டில்? வேர் ஆர் யூ ஃபைண்டிங் இட்? அது எவ்வளவு இடத்த எடுத்துன்னு இருக்கு உடம்புல? சின்ன இடமா, இல்ல ஒரு பெரிய இடமா? அந்த எமோஷனுக்கு பாருங்க ஏதாவது ஷேப் இருக்கா? இஸ் தேர் எனி ஷேப் ஃபார் திஸ் எமோஷன்? இஸ் தேர் எனி கலர்? ஏதாவது கலர் இருக்கா இந்த எமோஷனுக்கு, இந்த உணர்வுக்கு? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு ஏதோ something is revealing to you through this body, through this sensations, feeling. மேபி செஸ்ட் கிட்ட பாரமா இருக்கலாம், ஆர் எங்கேயாவது பெயினா இருக்கலாம், ஆர் ஈவன் ஒரு நல்ல உணர்வு, லேசான உணர்வு கொடுக்கலாம், சந்தோஷமான உணர்வு. எனிதிங். Try to observe that emotion, that feeling in you.
பி கைண்ட், ஜென்டில். உங்களால எந்த எமோஷனையும் ஃபீலிங்கையும் கண்டுபிடிக்க முடியல, உணர முடியலனாக்காலும் பரவாயில்ல. ஜஸ்ட் உங்க உடம்பு அப்படியே ஸ்கேன் பண்ணினே இருங்க. இல்ல ஏதோ ஒரு சென்சேஷன் உங்களுடைய கவனத்தை ஈர்க்குது, அங்க கொண்டு போங்க. மூணு முறை நிதானமா மூச்சு உள்ள இழுத்து விடலாம். உங்க உடம்புல எங்க அந்த எமோஷனை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களோ அங்கிருந்து மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுங்க. ட்ரை டு பிரீத் ஃப்ரம் த எமோஷன். 3 times. Slowly breathe in, fully breathe in. ஓகே, இப்போ நம்ம கற்பனை பண்ண போறோம். என்ன கற்பனை பண்ண போறோம்னாக்கா, அந்த எமோஷனாவே நம்ம மாற போறோம். இப்போ அந்த எமோஷன் நம்ம கிட்ட பேச போகுது, அந்த உணர்வு நம்ம கிட்ட பேச போகுது. கற்பனை பண்ணுங்க, நீங்க அந்த எமோஷனாவே மாறிட்டீங்க. எப்படி நம்ம முதல்ல இந்த உடம்புக்கு ஹாய் ஹலோ சொல்லணுமோ, அதே மாதிரி இப்போ இந்த எமோஷனுக்கு ஹாய் ஹலோ சொல்லுங்க. நீ எப்படி இருக்கிற? How are you feeling in this body? இந்த உடம்புல நீ எப்படி இருக்கிற? ரொம்ப அழுத்தத்தோட இருக்கிறியா? சந்தோஷமா இருக்கிறியா? And what do you want? You want to say something? அந்த எமோஷன் ஏதோ சொல்ல நினைக்குதா? அது ஏதாவது சொல்ல நினைக்குதுனாக்கா அது என்ன சொல்ல நினைக்குது? What does it want to say? Listen to that emotion. நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கிற? What you want me to do? Just hear the voice of that emotion fully. இப்ப அந்த எமோஷனுக்கு சொல்லுங்க, நானு உன்னை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. தெரியாம நான் உனக்கு தீங்கு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கோ. இனிமேல் நான் உன்னை கரெக்டா ஹேண்டில் பண்றது கத்துக்கிறேன். ஐ வில் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் யூ. தேங்க்யூ. அந்த எமோஷனுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. யூ ஆர் மை ஃப்ரெண்ட். அந்த எமோஷன் என்ன சொல்லுது? யூ ஆர் மை ஃப்ரெண்ட்.
நீ தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. You didn't understand me and you're seeing me like an enemy. But I am your friend. Be friend with me. மூணு முறை நிதானமா ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து விடலாம். And now feel that with each breath, ஒவ்வொரு மூச்சினுடனும் அந்த எமோஷன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ. அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த எமோஷனுக்கு. Yes, we will finish this meditation with again having touch, again rubbing your palms. Rub your palms. Rub your shoulders. Now rub your face. Yes, now you can open your eyes. Yes, good. Thank you for practicing with us. Thank you, Nandri. Yes, now you can share if you want to share something. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். சொல்லுங்க பிரேம்லதா மேடம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். உள் உறுப்புகளை கவனிங்க அதெல்லாம் சொன்னீங்கல்ல. ம், அதெல்லாம் நம்ம இத்தனை நாள் அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படி ஆ, மட்டும் யோசிப்போம். இப்போ இவ்வளவு உறுப்புகள் வந்து நமக்காக இயங்குது அப்படின்னு நினைக்கும் போது மனசுல அவ்வளவு அதுவே ஒரு ஒரு இதுவா இருக்குதுங்க சார். இல்ல இல்ல என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க. கை கால் வலிக்குது அப்படி இயங்குது இதான் நமக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆ, இப்போ உள் உறுப்புகளை ஒன்னொன்னா சொல்லி நீங்க அதெல்லாம் இயங்குது ஆ, அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கவனிங்க அப்படி சொல்ல பார்த்து ஓ ம், நமக்காக இவ்வளவும் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு நம்ம கஷ்டப்படுறோம். சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம டென்ஷன் ஆயிடுறோம். இல்ல ம், அடுத்தவங்களை ஹெல்ப் பண்றோம் ஏதாவது நடக்குது மண்டையில ம், தோணுது சார். ம். அப்படியே தூக்கம் வந்துட்டு கடைசியா எனக்கு இழுக்குது அப்படியே ஓ குட் நல்லது. தூக்கம் வந்துச்சு நினைக்கிறேன். ம். தேங்க்யூ சார். Thank you பிரேம்லதா மேடம். Thank you நன்றி. வாணிஸ்ரீ எஸ். ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது சார். நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் நம்ம உடம்புதான் நம்ம கூட வரும் அப்படின்னுட்டு நம்ம இப்பதான் மனசுல நினைச்சு பாக்குறோம். யாரும் கூட வர மாட்டாங்க. குழந்தைங்க யாரும் வர மாட்டாங்க. நம்ம உடம்புதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும். ஹெல்த் நல்லா பாத்துக்கணும். ஓகே சார் நல்லா இருந்தது. ஓகே ஓகே குட். Thank you. ஒரே நிமிஷம் பிரியா. அதாவது பேசுறவங்க தான் பேசினே இருக்கிறாங்க. பேசாதவங்க பேசவே இல்லை. அதனால பேசாதவங்களும் கொஞ்சம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க கிளாஸ்ல வந்து பேசவே இல்லை அப்படின்றவங்களும் கொஞ்சம் சும்மா ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். ஓகே எஸ் பிரியா. I was not sure if my mind is speaking or if my emotion is speaking. I was not sure about that. But then நீங்க சொன்னீங்க think of one emotion, so it came to my mind just 10 minutes before we joined this class. I had a call saying for seeing a girl for my son. So I happy emotion only. That was coming in my mind, but I was not sure if it was my mind or if the emotion is speaking. That was I was not very sure. But lastly, before I was having some negative thinking also. Okay, நல்லா இருக்குமா இல்லையா, yes or no.
So that I wanted to say sorry. So automatically tears came down my eyes. Otherwise, it was a very nice feeling. அதர்வைஸே இல்ல, அங்க அதர்வைஸே இல்ல, நல்ல ஃபீலிங் தான் எனக்கு. The doubt இருந்தது சொல்றேன். Other than this, the procedure and all was very nice, but I'm not sure if my mind was speaking or if this emotion is speaking. That I'm not sure. Other than that, ஓகே ஓகே ஓகே, நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன் அதுக்கு. ஓகே, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது எமோஷன் தான் பேசுதா இல்ல என் மைண்டோ என் மனசு தான் பேசுதா அப்படின்னு. நம்ம எமோஷன் நம்ம தாட்ஸ் மூலயமா தான் நம்ம அதாவது டைரக்டா எமோஷனே நம்ம கிட்ட பேசுறது வந்து கொஞ்சம் டீப்பர் லெவல்ல நடக்கும். டீப்பர் லெவல்ல தான் எமோஷனே டைரக்டா நம்ம ஃபீல் பண்ணி அது என்ன சொல்லுது அப்படின்றத உணர்றது. அந்த எமோஷன் எழும்போதே அதை உணர்ந்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப டீப்பரான லெவல். அந்த யோகிகள் எல்லாம் செய்வாங்க. அது யோகிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸை அவங்க வந்து அப்படியே அது எழும்போது அது எனர்ஜி லெவல்லே அதை ஃபீல் பண்ணுவாங்க அவங்க, அது என்ன சொல்ல வருதுன்றது. பட் நம்ம அந்த லெவலுக்கு டீப்பா போறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க சொல்ற மாதிரி உங்க எமோஷன் வந்து உங்க மனசு மூலயமா பேசி இருக்குது உங்ககிட்ட. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு கண்ணுல தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்றீங்க. அப்பே நீங்க எமோஷன் கூட ஏதோ சம் ப்ராசஸிங் பண்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்க பையனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு வரன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நினைக்கும் போது ஏதோ சம் ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள, ஏதோ ஒரு ஹாப்பி. ஓ, ஏதோ ஒரு நல்ல பொண்ணு நம்ம பையனுக்கு கிடைக்க போகுது, அமைய போகுது. அந்த ஹாப்பினஸ் கூட நீங்க இது பண்ணிருக்கிறீங்க. அப்புறமா மைண்ட் அந்த செல்ஃப் டவுட் பண்றது, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ. ஸோ யூ வேர் ஆல் வாட்சிங் தீஸ் ப்ராசஸஸ். நம்ம எமோஷன் உள்ள என்ன பண்ணுது, மனசு எப்படி டவுட் படுது. So yes, good, it is right process. Yes. And I was not aware that I was having tears on my thing. Only when I opened my eyes, I knew that there was tears. I was not aware of. Yes, பாத்தீங்களா, உங்களை மீறி அந்த எமோஷன் வந்து இருக்குது. Good. Thank you. Nice. ஹலோ சார், ரேவதி சார். சரி, ரேவதி பேசுறீங்களா? லதா, ரேவதி மேடம் பேச விட்டுடலாம். எஸ் ரேவதி, சொல்லுங்க. நீங்க சொல்ல நான் அதையே ஃபாலோ பண்ணேன் சார். கடைசி வரையும் செஞ்சேன் சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொல்ற மாதிரி எனக்கும் ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு சார். குட். லாஸ்ட் வரையும் செய்தேன் சார். நீங்க சொல்ல எனக்கு ரொம்பவே எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மனசு ஃப்ரீயா இருக்கு. நீங்க சொல்றதையே நினைச்சு அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் சார். லாஸ்ட் வரையும் பண்ணேன் சார். ரொம்ப ஹாப்பி இருக்கு, மனசும் ஃப்ரீயா இருக்கு. எனக்கும் லாஸ்ட்ல கண்ணீர் வந்துச்சு, ஆனந்த கண்ணீர் வந்தது. உங்களை பார்த்து எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. எப்படி இவங்களை நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, சிலர் கண்மூடித்தனமா பக்தி பண்ணுவாங்கல்ல, கண்மூடித்தனமா அந்த மாதிரி நான் இவங்களை பாக்குறேன். அதாவது எனக்கும் சொல்றதுக்கே தெரியல. லைக் அவங்க அவ்வளோ ஒரு டிவோட்டடா இருக்கிறாங்க. லைக் எஸ், அவங்களுடைய டிவோஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ குட், தேங்க்யூ. உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. உங்க கிளாஸ்ல நான் சேர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மனசும் ஃப்ரீயா இருக்கு. இந்த வெட்டிங் டே மெடிடேஷன் எப்படா வரும்னு ஃப்ரீயா இருக்கு, எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு சார். ஓகே குட். தேங்க்யூ ரேவதி மேடம். எஸ், இப்போ லதா பேச போறாங்க. அன்மியூட் பண்ணுங்க லதா அன்மியூட். எஸ், இப்போ கேக்கு. அது நம்ம இது நீங்க சொல்ல ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண இந்த காதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஃபீல் ஆகுது சார். ஏதோ ஒண்ணு டைட்டா பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எதுக்கு சார் அப்படி? அதாவது நிறைய விஷயங்கள் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது இந்த உடம்புல நடக்கிறது. இப்ப பாருங்க, இந்த ப்ராசஸ் இத்தனை பேருக்கு கொடுத்தோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப உங்களுக்கு வந்து காதுல இப்படி, இது வேற யாருக்குமே ஆகல. இது நான் இப்படி ரப் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல். So what this is conveying, we don't know. But still நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த ப்ராசஸ் செய்ய மேபி அது ரிலீஸ், மேபி ஏதோ சம்திங் இட் வாண்ட் டு ரிலீஸ் த்ரூ திஸ். மேபி இது மூலமா கூட அது ஏதோ சம்திங் இட் வாண்ட்ஸ் டு கம் அவுட்.
ரிலீஸ். ஓகே, நல்லதுதான் எது நடந்தாலும். குட் தேங்க்யூ. குட் குட். எஸ் எஸ். வேற யாராவது? எஸ், மோகனா அண்ட் அசோகா. அசோக் தானே உங்க பேர் சார் கூட இருக்கிறது? ஆமா, அவரை பேச விடுங்க, அன்மியூட் பண்ணி பேச விடுங்க, ஏன்னா அவர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், என் பேர் சங்கர். சங்கரா? சாரி, சங்கர். சங்கர். ஓகே சார், சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. சார் ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் இதை அட்டன் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த எமோஷன்ஸ் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, நான் அதிகமா அழுந்தது இல்லை சார். எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அது எனக்குள்ள அந்த சோகம் வந்தா கூட அப்படியே ஒரு என்னோட ப்ரொஃபஷனுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் அதை வெளியில காட்டிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த துக்கம் தொண்டை அடைக்குது அப்படின்வாங்க இல்லையா, நீங்க அந்த இது பண்ணும்போது கரெக்டா அந்த இடம் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அது அந்த சுவாசிச்சு வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா காதுல வந்து அந்த வெளியேற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். குட் குட். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. ஸோ பாருங்க, அவர் இன்னும் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அந்த அந்த அழுவணும் போல இருக்கிறது, அதை வந்து நான் உள்ள வச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு உடம்பு சொல்லுச்சு அப்படின்றது. குட், நைஸ் நைஸ். தேங்க்யூ சங்கர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இது நல்லா இல்லை அப்படின்னாக்காலும் நீங்க சொல்லலாம். அதாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும்னு இல்லை. இல்லை சார், இது எனக்கு ஒன்றும் வேலையே செய்யல, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்னதான் செய்வீங்க அப்படியும் நீங்க சொல்லலாம். இஃப் யூ ஃபெல்ட் லைக் தட், இல்லை சார் இது எனக்கு பிடிக்கலனாக்காலும் அதையும் சொல்லலாம் நீங்க. ஏன்னா எல்லா ப்ராசஸுமே எல்லாருக்குமே செட் ஆகணும், எல்லாருக்குமே அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ் மனிஷா, ஏதாவது சொல்ல வரீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க சார். மனிஷா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பாடி பார்ட்ஸ் சார், பாடி பார்ட்ஸ் ரப் பண்ண சொல்றீங்க இல்லீங்களா? அதுல வந்து அந்த பர்టిక్యులரா 3 பார்ட்ஸ் மட்டும் தான் பண்ணனுங்களா, இல்ல நம்ம வேற ஏதாவது பார்ட்ஸ் கூட ரப் பண்ணலாங்களா சார்? அது உடம்பு ஃபுல்லா கூட பண்ணலாம். உடம்பு ஃபுல்லா கூட பண்ணலாம் நம்ம. பட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இது கொடுத்ததுனால இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். பட் அப்புறமா நீங்க பண்ணலாம், உங்களுக்கு எப்பயாவது தோணுது நீங்க யூ கேன் ரப் அதர் பாடி பார்ட்ஸ் ஆல்சோ. ஓகே. அவ்வளவுதானா மனிஷா? ஓகே சார். ஓகேமா. நெக்ஸ்ட் ஷியாமலா. ஐ திங்க் ஷியாமலா வாண்ட்ஸ் டு ஸ்பீக். எஸ் ஷியாமலா. அப்புறமா நித்யா. ஐ திங்க் நித்யா அப்புறமா. எஸ் ஷியாமலா. வணக்கம் சார். சார், நான் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு பெயின், அழுத்தம். எங்க? ஃபோர்ஹெட். ஓகே. ஒரு பிரஷர் ஜாஸ்தி அழுத்தம் இருந்தது. நெக்ஸ்ட் அது அப்படியே வரும்போது பிரீத் இங்க ஜஸ்ட் கிட்ட ஒரு நல்லா புஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நெக்ஸ்ட் ஷோல்டர்ல நீங்க ரப் பண்ண சொல்றீங்க சார், அதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணும்போது ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்குது. இந்த சைட் பண்ணும்போது மட்டும் ஒரு ஃபீல். அது ரைட் சைட் பண்ணும்போது வரல. அது எதனால எனக்கு தெரியல. அது எதனால சார்? அது எதனாலன்னு நாங்க லைக் தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ இது ரெக்கார்டிங் நான் நாளைக்கு போடுவேல, நீங்க திருப்பி செய்யுங்க. இதை நீங்க திருப்பி செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைமே நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்காது வை அப்படின்னு. ஸோ நீங்க திருப்பி செய்யுங்க. Yes, good Shyamala, but these are good symptoms, like good symptoms. Okay, thank you sir. Good, thank you. Yes, maybe Nithya நீங்க பேச வந்தீங்களா? யார் பேச வந்தது நெக்ஸ்ட்? நித்யாங்க சார். எஸ், வெல்கம் நித்யா. குட் ஈவினிங் சார். சார், அந்த எமோஷனல் நீங்க சொல்லும்போது ரொம்ப வந்து நமக்கு நிறைய எமோஷனல் இருந்த மாதிரி இருந்தது. நமக்கு நிறைய இருக்கும். அத பத்தி நம்ம எனக்கு வந்து அழுகுதான் வந்தது, நிறைய அழுகு வந்தது. அதுக்கப்புறம் மனசு ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் வெளியே விடுங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த எனக்கு லேஸ் ஆன மாதிரி இருந்தது. பாடி எல்லாமே, என் மனசு மைண்டு எல்லாமே ஒரு மாதிரி, நம்ம இவ்வளவு எமோஷன்ஸ் வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி
அப்பதான் தெரிஞ்சது எனக்கு. நிறைய எமோஷனல்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஒவ்வொன்றும் நினைக்கும் போது ஒவ்வொரு எமோஷன் வருது. நிறைய தாட்ஸ் வந்துட்டு போனது. சோ இவ்ளோ எமோஷன்ஸ் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் நான் வந்து நான் நமக்குள்ள இவ்ளோ இருக்கா அப்படின்னு நான் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இது இப்போ வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாமா இல்ல வெளியே கொடுத்துடணுமாங்க சார்? எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதா? குட் நித்யா. நல்ல கேள்வி. ஹியூமன்ஸ்னாலே நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்லையா? அந்த ஹியூமன்ஸ் ஓகே நம்ம வந்து இது வந்து நமக்குள்ள இருக்கும்போது இந்த தாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட கொடுக்குமா? இல்ல நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது அதெல்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம பாடி நம்ம மனசு எல்லாமே ஃப்ரீயா இருக்குமா? சோ இதுதான் என்னோட கொஸ்டின். ஓகே நித்யா, அதுதான் பாத்தீங்கன்னாக்கா there are some good emotions. அதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். இப்ப மத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறது, கருணை காட்டுறது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மத்தவங்க சொல்றத கேட்கறது, மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது, எல்லார்கிட்டயும் அந்யோன்யமா இருக்கிறது, இந்த மாதிரி குட் எமோஷன்ஸ் வந்து இன்னும் ஹீலிங் பண்ணும். உங்களுக்கு உள்ள ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த குட் எமோஷன்ஸ் எல்லாம் ஹீலிங் பண்ணும். இது உங்களுடைய ஆன்மாவை இன்னும் நல்ல மேல எழ செய்யும். குட் எமோஷன்ஸ் ஆர் வச்சுக்கணும். there are some bad emotions. ஈவன் அந்த பேட் எமோஷன்ஸ் கூட சொல்லக்கூடாது. அந்த எமோஷன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அது போயிடும். அது ஏதோ ஒன்று உணர்த்துறதுக்கு வருது. மேபி நம்ம அதை புரிஞ்சிக்கல, இந்த சிச்சுவேஷனை நம்ம சரியா புரிஞ்சிக்கல, இல்ல அந்த எமோஷன் என்ன சொல்ல வருதுன்றத நம்ம ஒழுங்கா கேட்கல, இல்ல நம்ம என்ன தப்பு பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்றத கூட அது அந்த எமோஷன் சொல்ல வரும். ஸோ அந்த எமோஷன் என்ன சொல்ல வருதுன்றத புரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த எமோஷன் தானாவே போயிடும், ரிலீஸ் ஆயிடும். அது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுது சார். மைண்ட், பாடி, அந்த பேட் எமோஷன். சந்தோஷம் கூட நமக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம ஹாப்பினஸ் அது ஒர்க் பண்ணிட்டே போயிடுறோம். பட் அந்த பேட் வந்து நம்மள ரொம்ப டிப்ரெஸ்லயே கொண்டு போயிடும் போல இருக்கு. சில டைம் பாத்தீங்கன்னா அவமானம் யாராவது பார்த்தா கூட எனக்கு வந்து அந்த இது தோணுது. எஸ், அந்த மாதிரி தோணுது. சோ அதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுங்க சார்? இந்த எமோஷன் வந்து ஒரு பெரிய டாபிக். இது இட்ஸ் நாட், நம்ம எவ்வளவுதான் இத பேசினாலும் ஒரு எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத வந்து நம்ம வாழ்க்கை தான் சொல்லி கொடுக்கும். ஓகே, தீஸ் ஆர் கைட்லைன்ஸ். நம்ம இந்த மெடிடேஷன் செய்யறது, இல்ல நம்ம மகான்கள், சித்தர்கள், ரிஷி முனிவர்கள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் கைட்லைன்ஸ் தான். பட் உங்களுக்கு உங்க லைஃப் தான் சொல்லி கொடுக்கும் இந்த எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த எமோஷன்ஸ் எப்படி உன்னை வருத்துது, நீ இதெல்லாம் வந்து அந்த அந்த இன்சிடென்ட், சில இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில நடக்க 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 நம்ம கத்துக்குவோம். ஸோ ஸ்டில் வி ஆர், நம்ம ஒரு முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம் இங்க. இந்த இது மூலயமாவும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ், யாரு? மோகன பிரியா. சுனிதா, சுனிதா, சாரி. எஸ், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு பெருசா எதுவும் ஃபீல் ஆகலைங்க சார். மைண்ட் ரொம்ப காமா இருந்தது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நான் ஃபீல் பண்ணல. நான் ரொம்ப காமா இருந்தேன். அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல. நான் இப்ப ஆக்சுவலா வந்து இந்த 1 month ப்ராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது அந்த இடத்துல இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அந்த எமோஷன்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த ஸ்பாட்லயே வந்து ஃபீல் ஆகுதுங்க சார். நம்ம வந்து எதிர்ல இருக்கிறவங்க ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு யோசனை பண்ணும்போது, நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், அதனால தான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க. ஸோ அதனால அதை வச்சு நாமளே என்ன சொல்றது, சுய பச்சாதாபம் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்காக வருத்தப்பட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஏன்னா இவங்க இப்படி பேசிட்டாங்க, என்கிட்ட அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. அந்த மைண்ட் தாட் எல்லாம் போயிடுச்சுங்க சார். அதுக்கு ஒரு சிச்சுவேஷன், அது கஷ்டமோ இல்ல சந்தோஷமோ, நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், அதோடைய எஃபெக்ட் தான் எதிர்ல இருக்கிறவங்க நமக்கு கொடுத்தது. சரிங்களா? அதை ஒரு பிரிச்சு பாக்குற ஒரு பக்குவம் மனசுல வந்திருக்குங்க சார். இப்போ ரொம்ப பெருசாலாம் எதுக்குமே ரியாக்ட் பண்றது இல்லைங்க சார். ரொம்ப ஹர்ட்டிங்கா யாராவது பேசினா கூட அது ஹர்ட்டிங்கா நான் எடுத்துக்கிறது கிடையாது. அது ஒரு ஒன் ஆஃப் த ரியாக்ஷன், அவங்களுடைய ரியாக்ஷன், அவ்வளவுதான். அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதுதான் இப்ப வந்து நான் வந்து என்னோட மைண்ட்ல ஃபுல்லா வச்சுக்கிறேன். அதனால ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைச்சிருக்கு எனக்கு. அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுனால இப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ் நீங்க நடத்தும் போது கம்ப்ளீட்டா நான் ஃபீல் பண்ணது ஒண்ணு என்னன்னா, அவ்வளோ பீஸ்ஃபுல்லா எல்லாமே எனக்கு நல்லா இருக்கு, என்னை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஐ ஆம் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப பிளஸ்டா இருக்கேன். அந்த ஃபீல் தான் இன்னைக்கு கிளாஸ்ல இருந்தது.
எனக்கு வேற எந்த தாட்டும் எனக்கு வரல. நான் எந்த எமோஷனும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் அழுக அந்த மாதிரி எதுவும் வரலைங்க சார். ஏன்னா என் மைண்ட் ஃபுல்லா ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த சூழ்நிலைகளை உணர ஆரம்பிச்சிருக்கிறேன் நான். அந்த எல்லா சூழ்நிலையும் ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்றதை உணர ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான் நான் உணர்ந்தேன். நான் ரொம்ப பிளஸ்டா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுதான் இன்னைக்கு நான் உணர்ந்தேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சுனிதா. சுனிதாக்கு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பெயின். இவங்க ஒரு 6 months பேக் என்கிட்ட வரும்போது இவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா பெயின். இவங்களால நடக்க முடியாது. 2 வருஷம் முன்னாடி. 2 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெயின்ல இவங்களால நடக்கவே முடியாது. அவ்வளோ பெயின்ல இவங்க இருந்தாங்க. பிளஸ் இவங்கள நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். பட் இவங்க இப்படி பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் இவங்க லைஃப்ல, அவ்வளோ ஸ்ட்ரகிள். பட் ஐ எம் பீஸ்ஃபுல், ஹாப்பின்னு சொல்றாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். குட், தேங்க்யூ சுனிதா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் ஆல். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 1 minute லாஃபிங் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். Okay, thank you. Thank you. Bye. Thank you, Thank sir. you. Thank you. Bye. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you.